நண்பா, நம்ம இப்போ வந்திருக்கிற ரிங் ஈவெண்ட்டை ஸ்பின் பண்ண போகிறோம். அதாவது நிஞ்சா ரிங்கை ஸ்பின் பண்ண போகிறோம். என்கிட்ட ஒரு 12 டோக்கன் இருக்குது, யூனிவர்சல் டோக்கன். போன வாட்டி மிஸ்ட்ரி ஷாப்பில் 5 எடுத்ததும், இந்த வாட்டி மிஸ்ட்ரி ஷாப்பில் 5 எடுத்ததும், 2 ஓசியில் கொடுத்ததும் மொத்தம் 12 இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு. இந்த ஸ்பின்னில் எதனா ஒன்று விழுந்துருச்சு, இல்லை 10 டோக்கன் விழுந்துருச்சு அப்படின்னாக்கா நான் மொட்டை போட்டுக்கிறேன். கொடுத்துருவான் பாருங்க 10 டோக்கன். இப்போ அப்படியே சாக் பூக்குன்னு கொடுத்தான் பாருங்க. ரைட்டா, ஒரே டோக்கன் கொடுத்துருக்கான். அடுத்து 19 ஆச்சு. மீண்டும் ஒரு ஸ்பின் நமக்கு டபஸ் ஒன்னே ஒன்று தான். சரி 5 போட்டு பார்ப்போம் என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. 5 கொடுங்கண்ணா. டிங் டிங் டிங். டே எதனா 10 10 கைஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கொடுக்குறானுங்கடா. ஒன்னே ஒன்று மட்டும் 3 7 கொடுத்துருக்கானுங்க. ஃபைனலாக ஒரு 5 உளுந்தா பாதி மொட்டை பஜக் பஜக் 10 வாய்ப்பு இல்லை. ஆனால் 5 வீச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். 11 மொத்தம் பார்த்தோன்னா 38. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே பார்த்தோன்னா நம்ம இருக்கிறத மொத்தத்தையும் எடுத்துடலாம். எதனா ஒரு ஈவெண்ட்டை. ரைட்டா, நீங்கள் தயவு செஞ்சு டைமண்ட் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்களா, அதை நான் சொல்லுவேன்.